ராகவ், இந்த ஃபேக்டரிய நாம இசை பேர்ல வாங்கல. என்ன சுபத்ரா, நீயும் அம்மாவும் தானே இசை பேர்ல இந்த சொத்தை வாங்கலன்னு சொன்னீங்க. இப்ப வந்து வேணாம்னு சொல்ற? இல்லங்க, இந்த சொத்தை நான் ஸ்ரீஜா பேர்ல வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன். சுபத்ரா, சுபத்ரா, அத்த, இந்த ஃபேக்டரிய இசை பேர்ல தானே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னீங்க. அப்ப சொன்னேன். ஆனா இப்ப எனக்கு இசை பேர்ல சொத்தை ரெஜிஸ்டர் பண்றதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அம்மா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? புரியலையா உனக்கு? இசை பேர்ல அந்த சொத்து போறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். எங்க விஷா முதல்ல இவன் கிட்ட என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லுங்க. தப்புமா, ரொம்ப தப்புமா. உங்க பேச்ச கேட்கலன்னு தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருடா, உனக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இசை பேர்ல வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படி மாத்தி பேசுறது சுத்தமா சரியா இல்லம்மா. ஒழுங்கா நீங்க சொன்ன மாதிரி இசை பேர்ல அந்த ஃபேக்டரியை எழுதி வைங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது, அதான் கரெக்ட். ஏங்க, முதல்ல என்கிட்ட இப்படி ஆர்டர் பண்ற மாதிரி எல்லாம் பேச வேணாம்னு சொல்லுங்க. இல்ல சுபத்ரா, அவன் இசைக்காக கேட்கறதுல தப்பு இல்லையே. நாம இசை பேர்ல தானே இந்த சொத்தை ரெஜிஸ்டர் பண்றதா பேசியிருந்தோம். இப்ப திடீர்னு மாத்தி சொன்னதும் எல்லாரும் ஷாக் ஆகி நின்னுகிட்டு இருக்கோம். அவன் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாதுங்க. நீ என்ன பண்ற? எனக்கு தான் அந்த ஃபேக்டரி வேண்டாம்னு உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல. அப்புறமும் ஏன் அத்தை கிட்ட விடாம ஆர்கியூ பண்ற? இசை, அம்மா பேசுனது சரியா இருந்தா நான் அமைதியா இருந்திருப்பேன். அவங்க பேசுனது தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த சொத்து உன் பேர்ல இருக்கிறதா நியாயமே. நியாயமா? எது நியாயம் விஷால்? நம்ம டிவோர்ஸ் முடிவுக்கு வந்துட்டா நானே இந்த வீட்ல இருக்க போறதில்ல. வர்ஷன் இந்த வீட்டுக்கு வந்த உடனே நான் இங்க இருந்து போயிட போறேன். அப்படி இருக்கும்போது இந்த சொத்து என் பேர்ல இருக்கிறது மட்டும் எப்படி நியாயமா இருக்கும்? நீ பதட்டத்துல எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு அங்க அத்தைய ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட. அப்படி பண்ணாத, அத்தை பாவம். நான் ஒன்னும் அம்மாவை ஹர்ட் பண்ணணும்னு இப்படி பேசல. ஸ்ரீஜாவுக்கு இந்த சொத்து போகுதேங்கிற கோவத்துல தான் இப்படி பேசினேன். கோவப்பட்டா எல்லாம் சரியாயிடாது விஷால். ஸ்ரீஜா பேருக்கு இந்த சொத்து போக கூடாதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அத யோசி. அதை விட்டுட்டு என் வாழ்க்கைய பாதுகாக்கிறேன்னு நீ தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு இருக்காத. என்ன 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 இந்த சொத்து ஸ்ரீஜா பேருக்கு போகாம இருக்க என்ன பண்ணுமோ அத பண்றேன், போதுமா? என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாகப்பட்டது, நீங்க ஃபேக்டரியை விற்க போறதா எங்க அசோசியேஷன்ல பேச்சு வந்தது. சரி, அப்படியே உங்க கம்பெனியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சார். நீங்க ரொம்ப லக்கி சார். நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. எனக்கு உங்க கம்பெனி ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே இந்த கம்பெனியை வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மன்னிக்கணும் சார், ஏற்கனவே இந்த கம்பெனியை டீல் பேசி முடிச்சாச்சு. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு சார். நாளைக்கு தானே ரெஜிஸ்ட்ரேஷன்? பரவாயில்ல சார், எனக்கு இந்த கம்பெனி வேணும். அவங்க எவ்வளவு டீல் பேசினாங்களோ கூடுதலா அதை விட 2 கோடி எக்ஸ்ட்ரா தரேன். நீங்க இந்த கம்பெனி எனக்கு கொடுத்துருங்க. மன்னிக்கணும் தம்பி, நான் சுபத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கு ஃபேக்டரி கொடுக்கறதா சொல்லிட்டேன். என்னால வாக்கு தவற முடியாது. ஐயோ, என்ன சார் வாக்கு நாக்குன்னுட்டு இந்த காலத்துல போய். சார், வர்ற மகாலட்சுமி ஏன் வேணான்றீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி, இந்த கம்பெனியை நான் காசுக்காக விற்கல. இதை என்னால பாத்துக்க முடியல. அதனால என்னை விட நல்லா பாத்துக்க தெரிஞ்ச ஒரு பிசினஸ்மேன் கையில ஒப்படைக்கணும். சோ இதை பத்தி மேற்கொண்டு பேசி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சார், ஒரு டீல இப்படியா கட் அண்ட் ரைட்டா பேசுவீங்க? நீங்க கிளம்பலாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்போ நான் சொன்னதை நீங்க கேக்குறதா இல்ல? கார்ல வந்திருக்கீங்களா? புரியுது சார், நான் போறேன். உங்க கூட டீல் பேசுறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. நான் வரேன். கிளம்புறேன் சார். என்ன வர்ஷினி, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? எவ்வளவு நேரம் ராகவ்? எத்தனை தடவை ஃபோன் பண்றது? நீங்க ஏன் எடுக்கல?
இல்ல நான் கார் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் எடுக்க முடியும். சரி, நீங்க தான் கார் டிரைவ் பண்ணிட்டு இருந்தீங்க. விஷாலாவது போன் எடுத்திருக்கலாம்ல. ஏற்கனவே பிளான் சொதப்பிடுச்சுன்னு செம அப்செட்ல இருக்கிறோம். அதான் கால் எதுவும் அட்டன் பண்ண முடியல. என்னது பிளான் சொதப்பிடுச்சா? என்ன சொல்ற விஷால்? ஆமா இசை, நாம பிளான் பண்ண மாதிரி என் ஃப்ரெண்டு இளைய ரகுமான் ராஜாவை அந்த மல்கோத்ரா கிட்ட ஃபேக்டரியை வாங்கிக்கிறேன்னு சொல்லி பணம் கூட அதிகமா தரோன்னு டீல் பேசி பார்த்தோம். ஒரு யூஸும் இல்லை. இசை, நாங்க ஃபேக்டரிக்கு போனப்ப அந்த மல்கோத்ரா எங்ககிட்ட என்ன சொன்னாரோ அதே தான் விஷாலோட ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்லியிருக்காரு. அந்த மல்கோத்ராவோட நோக்கம் எக்ஸ்ட்ரா பணம் கிடையாது. அவருக்கு தேவை அவரை நம்பி இருக்கிற எம்ப்ளாயிஸை ஒரு பாதுகாப்பான நபர்கிட்ட ஒப்படைக்கிறது மட்டும்தான். வாக்கு தவறாத ஆளா இருக்காரு. கூடுதலா பணம் தரோன்னு சொன்னா ஒருவேளை அவர் மனசு மாத்திக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைச்சுதான் இந்த பிளானிய நான் போட்டேன். இப்போ சொதப்பிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இசை, இப்ப அடுத்த பிளானை போடுறதுக்கெல்லாம் நேரமே இல்லை. போற போக்க பார்த்தா ஸ்ரீஜாக்கு தான் அந்த ஃபேக்டரி போகும் போல இருக்கு. டேய், அப்படிலாம் சொல்லாதடா. அவ கைக்கு ஃபேக்டரிலாம் போகவே கூடாது. அதை எப்படியாவது பிளான் பண்ணி தடுத்து நிறுத்தணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் ஒன்றும் புரியல. ஸ்ரீஜா, அவளோட அப்பா, 2 பேரோட ஒரே லட்சியம் சுபத்ரா அத்தையையும் அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பழி வாங்கணுங்கிறது தான். அப்போ ஸ்ரீஜா என் கூட பழகினது எல்லாமே பிளானா? ஆமா விஷால். டேய், அவன் நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு திட்டம் போட்டு தாண்டா இங்க வந்திருக்கா. அதுக்கு அவங்க அப்பாவும் உடந்தையா இருந்திருக்காரு. இதெல்லாம் நல்லா தெரியுது. அவ எனக்கு எவ்வளவு தூரம் முட்டாளாக்கியிருக்கா. அவளை சத்தியமான சும்மா விட மாட்டான்டா. இப்பவே அவ கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுறேன். நில்லு விஷால். என்ன விடு இசை. வேணாம் விஷால், ப்ளீஸ். அவளை எனக்கு எவ்வளவு நாளா தெரியும் தெரியுமா? காதலிக்கிறதா சொல்லி சொல்லி gift மேல gift கொடுத்து எனக்கு எவ்வளவு கேவலமா ஏமாத்திருக்கா. அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. விஷால், விஷால், ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்சம் பொறுமையா இரு. விஷால், கொஞ்சம் பொறுமையா இருடா. ராகவ், என்னால உன் லைஃபும் வர்ஷியோட லைஃபும் ஸ்பாயில் ஆயிருக்குடா. அதுக்கெல்லாம் யார் காரணம்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்ரீஜா தான். அவளை இப்பவே ஒரு வழி பண்றேன். அவளை உதைச்சு துரத்துனா தான் என் ஆத்திரம் அடங்கும். டேய், இருடா. ஐயோ, கொஞ்சம் பொறுமையா இரு விஷால். புரிஞ்சுக்கோ, நீ இப்ப கோவப்பட்டா எல்லாம் சரியாயிடாது விஷால். என்ன பண்ணுன்னு சொல்றேன்? முதல்ல அவளை தப்பு பண்ண வைக்கணும். அப்பதான் அவளை கையும் களவுமா பிடிக்க முடியும். எல்லார் முன்னாடியும் தப்பானவன்னு எக்ஸ்போஸ் பண்ண முடியும்.